இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியாதா? ஓ, நல்லா தெரியுமே. இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு. அதுக்கா பொண்ணு இப்படி தோட்டத்தில் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமாக்கா, ரொம்ப பயமா இருக்கு. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது பொண்ணு? சரி, ஓகே. ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஓ இஷ்டம், அதை விடு. ஆமாம், தோட்டத்துக்கு வந்து ஃபீல் பண்ணையே, எதுக்கு இந்த ப்ரெட்டு ஜாமு ஜூஸ் எல்லாம்? ஃபீல் பண்ணுறது கூட ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுமோ? ஏய் சும்மாரா, கடுப்ப கிளப்பாத. சரி, விடு பண்ணி கோவப்படாத. ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் வரும், பயப்படாத. அக்கா, என் கவலையே என் பேப்பரை கரெக்ஷன் பண்ணியிருக்கவங்க எல்லாம் நல்ல மூடோட கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். அவங்க ஒய்ஃபோட போட்ட சண்டை, பசங்களோட போட்ட சண்டையெல்லாம் மனசில் வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணா எனக்கு மார்க்கே வராது. அக்கா, அதை பற்றிலாம் யோசிக்காத. நான் சொல்கிற ஒன்றை மட்டும் சாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கோ. என்னது மணி? உன் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறவரே சிட்டு அக்கா பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணாரா? அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சுது உங்கள் 2 பேர்த்துக்கும். ஏன் மணி? ஆமாக்கா, 2 பேரும் ஒரே மாதிரிலே எழுதியிருப்பாங்க. சிட்டு அக்கா ஒரு கொஸ்டினில் கம்மா போட்டிருந்தா அதே கொஸ்டினில் பொன்னி அக்காவும் கம்மா போட்டிருக்கோம். சிட்டு அக்கா பேப்பரோட ஜெராக்ஸ் தான் எங்கள் அக்கா பேப்பர். தலையில் கை வச்சா என்ன ஆன்சர், மூக்கில் கை வச்சா என்ன ஆன்சரு, இருமுனா என்ன ஆன்சர்னு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க. அந்த நேரத்தில் பொன்னியக்கா நீ உட்காந்து படிச்சிருந்தனா இப்படி உட்காந்து தோட்டத்தில் தன்னால் பாட்டு பாட தேவையே இல்லை. சிட்டு அக்கா, யூ டோன்ட் வரி, நீ நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவ. தேங்க்ஸ் மணி. சரி, இப்போ எதுக்கு நீ பிரெட்டு ஜாமெல்லாம் தூக்கிட்டு போற? நானும் கொஞ்ச நேரம் இதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு வரேன். என்ன சரவணா, வீட்டு பக்கம்? நாளைக்கு திருவிழாவில் சைக்கிள் ரேஸுத்த, அதான் மாமாட்ட கேட்டேன். மாமா வீட்டில் சைக்கிள் இருக்குன்னாரு, அதை தான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். இவர் ஆனாவுனா வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் ஓசி கொடுக்குறதே வேலையாக போச்சு. அத்தை, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன். பணத்தை உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி மருமகனே, இது உன் வீடு, இது வீட்டில் இருக்க பொருளெல்லாம் உன் பொருளுதே. உனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போ. சைக்கிளை பின்னாடி தோட்டத்தில் தான் நிப்பாட்டியிருக்காரு, நான் போய் சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். A few moments later. என்ன மாமா அது? இதுதான் நான் சொன்ன என்னோட சைக்கிள்ரா. மாமா, என்ன சைக்கிளில் டயரவே காணா? சரவணா, அதை நான் ஓட்டி ஓட்டி டயரு தேஞ்சு போச்சு. கூட நீயும் தேஞ்சு போயிட்டேன்னு சொல்லு. என்ன மாமா, சீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்க? அது சீட்டு கவருடா, மழையில நனைஞ்சா துரு பிடிச்சிரும்ல, அதுக்கு தே. இங்க துரு பிடிக்க என்ன இருக்கு இந்த சைக்கிள்ல? உனக்கு சைக்கிள் தரதே பெருசு, என்ன எது வேணாலும் சொல்லி, என் சைக்கிளை பத்தி எதுவும் பேசாத. அச்சோ, சரியான லூசு குடும்பமா இருக்காங்களே. மாமோய், சைக்கிள் வீலில் கம்பியை கூட காணாமாமா. இந்த சைக்கிளில் உட்காந்து நான் போட்டியை கலந்துக்க. இதில் வேற அத்தை, இந்த சைக்கிளுக்கு அத்தனை ஆர்ப்பாட்டம். இந்த சைக்கிள் எடுத்துட்டு ரேஸுக்கு போனேன்னா சைக்கிள் ரேஸில் இல்லை, வாக்கிங் ரேஸில் கூட என்னால் ஜெயிக்க முடியாது. ஐயோ, ஒன்றுக்காத ஒன்றை நம்பி சைக்கிள் ரேஸில் பறப்பேன்லாம் பெட்டு கட்டியிருக்கனே. மாமா, நான் வாரேன். இந்த சைக்கிளை தூக்கி பத்திரமா லாக்கரில் வைங்க, நீங்களும் அத்தையும். போடா போ, என் சைக்கிளோட அருமை எனக்கு மட்டும்தான் தெரியும். ராணி, இந்த சைக்கிள் எடுத்து மறக்காம உள்ள வையே, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். மறக்காம பூட்டு போட்டுடு. பொன்னி, ரிசல்ட் வந்துருச்சு. அக்கா, சிட்டு, நீயே சிட்டு இவ்வளோ கோவமா இருக்க? என்னாச்சு? மார்க் ஒழுங்கா வாங்கலையா நானு? சிட்டு, ஏன் என் காலத்தை நெரிக்கிற? பாவி, என்ன பார்த்து எழுதுன நீ 417, நான் 416. அப்படியா? நான் 400க்கு மேலையா? விடுச்சிட்டு நீ மார்க் வாங்கினேன்னா நான் மார்க் வாங்கினேன்னா ஆக மொத்தத்தில் நம்ம 2 பேரும் நல்ல மார்க்குதே. மணி, அதை கொண்டு வா. இந்தா சிட்டு, கங்க்ராட்ஸ். தேங்க்யூக்கா. இந்தா பொன்னி, உனக்கும் கிஃப்ட்டு, கங்க்ராட்ஸ். அக்கா, 2 பேரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் மணி. தேங்க்ஸ் ராமணி. மணி, அக்காங்க 2 பேரும் சூப்பர் மார்க் வாங்கியிருக்காங்க. அதனால நைட் நம்ம செலிப்ரேஷன் வச்சுக்கலாமா? ஓகே.
ஓகேக்கா, ஓகே ஓகே.